எங்க அண்ணன் மவால சோனாட்சிய எங்க சின்ன தம்பிக்கு நான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கேன். இருக்கணும். ஆமா, கல்யாணம் முடிக்கணும் என்று சொல்ல கல்யாணம் முடிக்கணும் என்று மாணிக்க வாசகம் பிள்ளையானவரை அம்மா பூலுடையா பொறுப்பு கல்யாணம் முடிக்கிறது பொறுப்புதான் நீ கல்யாண வேலையை பாரம்மா. ஆமா, அப்படி என்று சொல்லவும் மாணிக்க வாசகம் பிள்ளையான மைத்துனர்கள் பாப்பா கூடி ஊரதிலே வசித்து வருகின்ற ஆமா ஆண்டி பிள்ளை அரசம் பிள்ளை தம்புராம் பிள்ளை மூவரும் பாப்பா கூடி ஊரதிலே ஆண்டு வருகிற அந்த ஆண்டி பிள்ளை தன்னாரம் பிள்ளை மூவனுமாக ஆண்டார் பிள்ளை அழகு பிள்ளை சோமலிங்க பிள்ளையானவர் பேரும் சேர்ந்து மூன்று பேரும் ஒன்று கூடி கிணறு வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஆமா மாணிக்க வாசகம் மனைவியான மாணிக்க வாசகம் பிள்ளையுடைய மனைவியாகப்பட்ட நாச்சியாரை பார்த்தார்கள். நாச்சியாரை பார்த்தார்களா? அம்மா நாச்சியாரே, ஓ நாச்சியார் அம்மா, நம்ம கிணறு வெட்டணும், நம்மளுக்கு ஒரு கிணறு வெட்டணுமே. அதனால ஆமா இவர்கள் பாப்பா கூடிய ஊரதிலே ஒட்டமட பாசான ஒரு குலத்து பிறவில கருங்குளம் கட்ட புலி வள காவ காட்டு மூலையில கிணறு வெட்டணும் என்று சொல்ல அப்போது கலப்பை கொண்டு உழுவும் பொழுது அங்க கலப்பையில தட்டுது. என்ன தட்டுது? அந்த திரவியத்தை பார்த்தான் தம்புராம் பிள்ளை. திரவியத்துக்கு ஆசைப்பட்டாராம் தம்புராய பிள்ளை. அப்பா ஏதோ புதையல் இருக்கப்பா, அப்பா பெரிய புதையல் இருக்க இந்த புதையல எடுக்கணும்னு ஆமா அவன் கலப்பையை எடுத்து வச்சான். வைக்கிற புதையல் கிட்ட போக முடியுமா? அங்க இருந்து ஒரு அசரீரி கேக்கு, என்ன ஏப்பா நீ என் திரவியத்தை தொட்ட ஆமா சுக்குநூறு ஆகி போவ. திரவியத்தை தொட்டனா நீ சுக்குநூறு ஆவன்னு ஒரு அசுதி வாக்கு கேட்க. திரவியத்தை தொடணும்னா ஆமா 4 விட்ட மாப்பிள்ள ஆமா சிங்க ராசியில பிறந்தவன். 4 விட்ட மாப்பிள்ள சிங்க ராசியில் பிறந்தவன். ஆணுக்கும் ஆணழகே ஆயிரத்தில் ஓரழகே, ஆணுக்கு ஆணழகே அம்பல சிலையழக. சிங்க ராசியில பிறந்த ஒருவனை பலி கொடுத்தீர்கள், ஆனால் அந்த சிங்கராசியில பிறந்தவனை பலி கொடுத்தீர்கள் ஆனால் திரவியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திரவியத்தை நீங்க கொள்ளையிடலாம் என்ற அப்படி என்று அசரீரி கேட்ட போது ஆண்டி பிள்ளை அரசாம் பிள்ளை தம்புராம் பிள்ளை மூவரும் பார்த்தார்கள். ஆண்டு பிள்ளை அழகு பிள்ளை தம்புராம் பிள்ளை கேட்கிற நாம இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய எங்க போய் தேட? சிங்கராசியில பிறந்தவே 4 மாப்பிள்ளைய நம்ம எங்க போய் பார்ப்போம்னு நினைக்க பார்த்தா மாடன் சாம்பா பாக்குறான் மாடன் சாம்பா பிள்ளைமார்களே ஏன் கிடைக்காது 4 விட்ட மாப்பிள்ள? ஏன் கிடைக்காது 4 விட்ட மாப்பிள்ள? உங்க தங்கச்சி வீட்டுல வளர்ந்து வாரானே சின்ன தம்பி, பாப்பாக்குடியில மாணிக்க வாசகம் பிள்ளை வீட்டுல நாச்சியார் அம்மா வீட்டுல வளர்ந்து வாரானே வளர்ப்பு பிள்ளையா சின்ன தம்பி. அவன் சிங்கராசியில பிறந்தவன். சின்ன தம்பி சிங்கராசியில பிறந்தவன். அவனை கொண்டு அவன் 4 விட்ட மாப்பிள்ளதான். இருங்க, அப்பனா சாமி பரவல் ஆக போது எல்லா மக்களும் அமைதி காத்து தரணும், சத்தமே இருக்கக்கூடாது. 4 விட்ட மாப்பிள்ள அவனை பலி கொடுக்க வேண்டும் என்று 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஓலை அனுப்பிய போது சாமி மாணிக்க வாசகம் பிள்ளைக்கு மறுநாள் தினமதிலே உங்க மாமனாருக்கு வருஷ திதி வருது. அதனால காய் கனிகளை சின்ன தம்பியிடம் கொடுத்து விடுமாறு சொன்னார்கள். என் மாணிக்க வாசகம் பிள்ளையும் என் நாச்சியார் ஆனவரும் தம்பியிடம் காய் கனிகளை கொடுத்து விட்டார்கள். என் சின்ன தம்பி ஆனவர காய் கனிகளை கொடுத்து விட்டு பாப்பா கூடி ஊரதற்கு வந்து மாடன் சாமான் ஆனவரோ என் சின்ன தம்பிக்கு மதுவை குடித்து கள்ளு மதுகளை புகட்டி ஒரு மனுஷன் தன்னுடைய சுய புத்தியில இருந்தாமனா அவனை அடக்க முடியாது என்று சொல்லி அவனுக்கு நல்ல சரக்கு ஊத்தி கொடுக்கணும்.
அவனை கொடுக்கணும், போதைய போடணும். போதையில இருந்தாவனா புத்தியில சொல்லண்டு போவான். இந்த நேரத்தை பயன்படுத்த வேணும் என்று சின்ன தம்பிக்கு வேப்பாம்பட்ட கல்லு, புளியம்பட்ட கல்லு, ஈச்சம்பட்ட கல்லை குடித்து ஈச்சம்பட்ட சாராயம் இனிப்பு கொஞ்சம் இருக்கும். தென்னம்பட்ட சாராயம் மயக்கத்தினால் மது மயங்கிய சின்ன தம்பி மது குடித்த வண்டாக சொல்லண்டு போவானே சின்ன தம்பி. ஒட்டமாட வாசான ஒரு குளத்து பிறகு கருங்குளம் கட்ட புலி விளையில சின்ன தம்பி ஆனவரோ அம்மா ஒரு கூட மண்ணெடுத்து ஒரு கூட மண்ணெடுத்து தம்பி போடுவாரோ கூட மண்டெடுத்து தம்பி போடுவாரோ கூட மண்ணெடுத்து மண்ணெடுத்து சின்ன தம்பி போடுவாரோ. ஆமா 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 வேலை நல்ல வேலையில மாடும் நாம என்ன வேணாத்தி கையில எடுத்து சின்ன தம்பி பொட்டதியில வெட்டுவான மாடஞ்சாம்பா மாடஞ்சாம்பா வெட்டும் போது சின்ன தம்பி மாண்டு மடிந்தானே. சின்ன தம்பி மாண்டு மடிந்தானே. செத்து மடிந்தான செத்து மடிந்தானே சிவந்தான சத்தம் போடாம இருங்க. எங்காச்சினாயும் பூச்சினாயும் ரத்தத்தில் புரண்டு வந்து ஆச்சினாயும் பூச்சினாயும் ரத்த வெள்ளத்திலே கரை புரண்டு ஓட ஐயனார் பிள்ளை சோனாச்சி முத்து வீர 4 பேரும் ஓடி வந்து கூட பிறந்த ஐயனா பிள்ளைய உடம்பிறந்த தம்பி போனான் என்று சங்கடப்பட்டு அழுது புலம்புகிறார். அடிச்சாலே தன்மத்து வரணும் கலந்து முட்டியோ அருந்தூல முட்டி அழுந்தாரே முட்டி அருந்து விட தேடி வந்த காலை மகனே சின்ன தம்பி வளர்த்த அருமை என்ன உனக்கு பேரு வச்ச நேர்த்து என்ன பெற்ற
உனக்கு பியாரிட்டோ ஏன் பாசமுள்ள ராசவாரோ காட நான் கரையோரம் கரையோரம் வேந்த கிளி கரையோரம் வேந்த கிளி கை வந்து சரளையா குயில் வளர்ந்த மந்தையில 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 மந்தகிளி மடி வந்து ஐயா மேய்ந்து வந்து என்னுடைய வடி வந்து ஏன் சின்ன தம்பியே தலைவாணி கரையடிக்கு ஆமா பிரேதத்தை தூக்கி வச்சு 4 பேரும் ஒன்று கூடி 4 பேரும் ஒன்று கூடி உத்தமியான உத்தமியா உத்தமியா உயிர் கொடுக்க வேண்டும் இருவருக்க வேண்டும் என்று சிவபெருமா பேர் மாறபோது பெண்கொழியா முத்திர மகனையுமா 4 பேரும் ஒன்று சிவபெருமா நிற்பாரா தம்பி மாணவர் இருவருக்க வேண்டும் என்று கொண்டு வந்து திருப்பரமா தட்டுவார் கொண்டு தூங்கி நல்ல இறந்தது சின்ன தம்பி மடிந்தார் ஐயாவான சின்ன தம்பி மாண்டு மடிந்து மரணலோகம் போகும்போது உயிர் என்று சத்தமிடாம ஐயாவான சிவபெருமானவர் உயிர் கொடுக்க வேண்டும் என்று தீர்த்தமதை கொண்டு வந்து தீர்த்தம் முடிக்கணும் சாமி ஆண்டு மடிந்தவர்கள் உலகில் வாழ முடியாது என்று ஆமா தீர்த்தம் சாமி மேல தண்ணி கொண்டாந்து சொல்லுங்க ஐயா. மேலவாத்திய கலைஞர்கள் ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். மேலவாத்திய கலைஞர்கள் ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். சாமியாட்டம் படிப்போம். சாமிக்கு சின்ன தம்பி மாண்டு மடிந்து கிடப்பதை பார்த்து அப்படியா பெண்கொடியானவளோ சுவானாட்சி பெண்ணானவளையே அதிகாரி எந்தொரையே
போலவாணி பஞ்சுமத்து தலவாணி முல்லு தலவாணி உலகி மன்னோ பஞ்சினத்த தலவாணி ஏமுள்ள தலவாணி உனக்கு பொழுது மண்ணோ உனக்கு பொழுது மண்ணோ பஞ்சுவத்து அப்படியாக சின்ன தம்பியை கல்லடிக்கு கரடிக்கு கட்டை மேலே பிரேதத்தை எடுத்து வைத்து மேல பிரகத்தை அடுக்கி வைத்து ஆண்டு மடிந்தவர்கள் இப்புலையில் மரண யோகம் வந்தவர்கள் திரும்ப வர முடியாது என்று ஆண்டு மடிந்தவர்கள் மரணலோகம் போனவர்கள் உலகத்தில் மறுத்து வர முடியாத அவர்கள் பத்தினியானால் பத்தி தீ பிடிக்க வேண்டும் பத்தினியானா பற்றி தீயும் பிடிக்க வேண்டுமே ஆனால் ஓடி தீ பிடிக்க வேண்டும் என்று அந்த காலத்து பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவர் இறந்தார் ஆனா உடந்தத்தை ஏறுவார்கள் அப்படி என்று முத்திவீர பகடையும் சோனச்சி பெண்கொடியாலும் பூளுடையார் பெண்கொடியாலும் தன்னுடைய மனைவியான சோனாச்சி பெண்ணானவளும் பிள்ளை 4 பேரும் ஒன்று சேர்ந்து பிள்ளை பூளுடையாள் ஆனவளும் ஒன்று சேர்ந்து அந்த ஆண்டவன் சிவபெருமானே மனதில் எண்ணிக்கொண்டு ஆச்சினாயும் பூச்சினாயும் அடங்காதவை குதிரையோ சாமி ஏற வேண்டும் என்று வருவாரா சுந்தரமாய் எழுந்து வந்து பிறந்தாரு